நெடுவாசலில் பாரதிய ஜனதாவின் மாநில நிர்வாகி முருகானந்தம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டத்தின் மூலமாக பாதிப்பு என்று சொன்னால், அந்த திட்டத்தை கைவிடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கும் என்பதற்கு மீத்தேன் திட்டத்தை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதேதான் தற்பொழுதும் சொல்லி இருக்கின்றோம். இந்த திட்டத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கின்ற பொழுது நிச்சயமாக கைவிடுவோம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதற்கான அறிக்கைகளை கிராம மக்கள் தயார் செய்திருக்கின்றார்கள். அந்த அறிக்கைகளுடன் மீண்டும் கிராம மக்களை அழைத்து சென்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கு முன்பாக நாளைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மாநில நிர்வாகிகளையும் சந்திப்பதற்கு இந்த கிராமத்திலிருந்து வருகை தந்து சந்திப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். படிப்படியாக இந்த விவசாயத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது, ஏனென்று சொன்னால் ஒரு திட்டம் வருகின்ற பொழுது 99% நன்மை இருந்து 1% அதிலே பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் தீமை அதிகமாக இருக்கின்றது, நன்மை குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை கைவிடுவதிலே தவறு கிடையாது. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் அதிகமான தீமைகள் இந்த கிராமத்திற்கும் விவசாயத்திற்கும் ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். இந்த அறிக்கையை மத்திய அரசாங்கத்திடம், மத்திய அமைச்சரிடம் கொடுத்து நிச்சயமாக